அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ கரவனல்ல பள்ளிவாசலில் இருக்கிறேன். இந்த அவிசாவேல கிட்ட இனிகத்தேன போகிற ரூட்டில் மக்ரிப் டைம் பள்ளிக்கு வந்தேன். இந்த கரவனல்ல பள்ளி மாஷால்லா நல்லா இருக்குது. ஆனால் பின்னுக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கு சத்தம் ஒன்று கேட்குது. ஒரு டெம்பிள் வந்து உங்களுக்கு விளங்கும், டெம்பிள் வந்து விளங்கும் உங்களுக்கு. அந்த பன்சல் ஒன்று இருக்குது, ஆனால் யாருமே இல்லை அந்த பன்சலில். ஆனால் அந்த அவங்களோட ப்ரேயர் போட்டிருக்குறாங்க, அதுக்கு நான் எதிர்ப்பு இல்லை. 6 மணிலேருந்து இப்போ 6:45 ஆகுது, 6:20க்கு மக்ரிப். ஆனால் இப்படி போட்டிருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் மக்ரிப் இஷா அது சஃபரில் இருக்கிறேன் ஏதோ. ஆனால் இது இந்த இருக்கிற இப்போ நான் மக்ரிப் தொழில் கன்சன்ட்ரேஷன் பூரா இங்கே தான். அல்லாஹ் கபூல் செய்யணும் என்றால் நாங்கள் இமாம் ஜமாத் பள்ளிவாசல் ஜுமா பள்ளி உண்டு கரவனல்ல. ஆனால் ஒரு ஆளும் இல்லை அந்த பன்சலில் பாருங்கள், ஒரு ஆளும் இல்லை. அந்த லைட் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன், உங்களுக்கு விளங்கும். ஸோ இதனால் இது சொல்லத்தான் நாங்கள் கோஆபரேட்டிவாக இருக்கிறோம். நாங்கள் எல்லா மதங்களோடு இணைந்து போக இருக்கிறோம். ஸ்ரீலங்கர்ஸ் தானே நாங்கள். ஆனால் எங்களோட அசான் 3 நிமிஷம் இருந்ததுக்கு சில பள்ளிவாசல்களில் நாங்கள் பயந்து பூட்டிட்டோம். நான் அது பிரச்சனைக்கு சொல்லலை, பயப்படுறோம். எப்படின்னா சும்மா எதுக்கு இனங்கள் மத்தியில் சும்மா குழப்பம் வருமேன்னு தான் அது பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் அப்படி தீர்மானிச்சுட்டு குறைச்சிட்டாங்க. ஆனால் ஒரு ஆளும் இல்லை. நாங்களாவது ப்ராக்டிக்கலி போயிட்டு தொழுகிறோம் பள்ளிவாசல்களில். இங்கே ஒரு ஆளும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்டாச்சு, லார்ட் புத்தாட ஸ்டாச்சு இருக்குது, ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க. நாங்கள் குரல் கொடுத்து 3 நிமிஷம் அதான். நாங்கள் ஜமாத் பண்ணும் பொழுது நாங்கள் சத்தம் போடுறது இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த நாடில் முஸ்லீம்கள் அனுசரித்து போகிறது பெரிய ஒரு விஷயம். ஆனால் உங்களுக்கு பேக்ரவுண்டில் கேட்குது, இப்போவே இப்படி சத்தம் என்ன உள்ளுக்கு எப்படி ஈக்குவாக இருக்கும் பள்ளியில். அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல. ஆனால் எங்கட இருக்கிற மந்திரிமார்கள் இது கூட பேச இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. என்றால் நான் இது பேச சொல்லலை, ஏன்னா உங்களால் ஏலாது. சுத்தமாக இருக்கிற பார்லிமெண்ட் மெம்பர்ஸால், ஸ்பெஷலி இந்த ஜேவிபி 88-89 அவங்க வேறமாய் இருந்தாங்க. இந்த அரசாங்கம் வந்து எங்களோட உரிமைகள் பறிப்போடுறது ஒரு பக்கம் இருக்கிற பள்ளிவாசல் கூட புது அப்ரூவல் கூட 75% கொடுத்தீங்க நீங்களும் எல்லாம் ஓட். அரசியல் பேசல, உரிமைக்காக கொடுத்தீங்க தானே. நல்லா பருப்பு வாங்க, என்ன செய்ய. இதை மாதிரி எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கும். நான் இதுக்கு எதிர்ப்பு இல்லை. இவங்க எத்தனை மைக் போட்டாலும் பரவாயில்ல. நாங்கள் குனிஞ்சி அனுசரிச்சுட்டு எங்கட ஆன்மீகத்தை இல்லாமல் ஆக்கிட்டோமான்னு சொல்லி ஒரு பயம் ஒன்று இருக்கு. வீட்டில் பொம்பளைக்கு, மகனுக்கு, மகளுக்கு, சகோதரிக்கு, சகோதரனுக்கு தான் ஏசுறது எங்கட ஆட்கள். அப்பா அந்த டைமில் பார்க்கணும், என்னமோ அவுத்து விட்ட சிங்கம் மாதிரி. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த அனுப்புனீங்க பார்லிமெண்ட்டுக்கு, அவங்களுக்காவது பேசிட்டாரு. எங்களுக்கு 3 நிமிஷம் 3 மினிட்ஸ். ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் இப்போ கேள்விப்பட்டேன், நாவலப்பிட்டியில் அந்த ஃப்ரீக்வன்சி, சவுண்ட் ஃப்ரீக்வன்சி குறைக்க சொல்லியிருக்கிறாங்க. யார் சொன்னது, எப்படி சொன்னது ஒன்றுமே தெரியாது. அதுக்கு குணு தோதுறாங்களோ தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பாருங்கள். 6:47 48 ஆயிடுச்சு. 6 மணிலேருந்து இப்போ ஹசரத் கிட்ட நான் கேட்டேன், 6 மணிலேருந்து போட்டுருவாங்க. நான் கேட்டேன், தொந்தரவு தானே தொழுகிறதுக்கு, என்ன செய்ய ஆஜி என்ன சொல்கிறாங்க, என்ன செய்ய கேட்குதா? கொஞ்சம் கேட்போமே. நான் ஷிராஸ் யூனுஸ், இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இதுக்கு எதிர்ப்பு இல்லை, எவ்வளோ போட்டாலும் போகிறோம். எங்கட ஆட்கள் முது எலும்பு இல்லை. பேசக்கூட ஒரு சஜஸ்ட் பண்ணுங்களே, நீங்கள் பேசுங்க கொஞ்சம். இப்படி ஒன்று இருக்குது, ஒரு 3 நிமிஷம் எங்களுக்கு அசான் சொல்ல விடுங்க. மற்ற இடங்களை நிப்பாட்டி இருக்கிற இடத்துல இந்த பள்ளியிலேருந்து அசான் சொன்னாங்க, நான் அது கேட்டேன். ஆனால் இது ஆட்கள் இருந்தால் பரவாயில்ல, இது இவங்களோட ரிலிஜனில் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், எனக்கு தெரியாது இது பற்றி. ஆனால் இது ஒருத்தரும் இல்லாத இடத்துல ஸ்பீக்கர் போட்டு போகிறது, ஏதோ யாருமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்கு. இதான் இருக்கு விஷயம். ஆனால் முன்னுக்கு பள்ளிவாசல், கரவனல்ல மஸ்ஜித், ஏதாவது தொழுதேன் இந்த சவுண்டில் 6 மணிலேருந்து போடுறாங்க. 6:45 47 இப்போ 48 நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நிலைமை. அடிமையாகி வாழ்க்கை. 3 நிமிஷம் எங்களை அசானுக்கு பல இடங்களில் நிப்பாட்டிட்டாங்க, பயந்து எங்களோட சமூகம். நான் பிரச்சனைக்கு போக சொல்லல, ஆனால் எங்களோட உரிமை கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே. ஒரு 3 நிமிஷம் அசான் சொல்ல விடுங்கப்பா, வேறு ஒன்றும் இல்லை. பறி கொடுத்து இருப்போம்.
பார்லிமெண்ட்டில் இருக்கவங்களுக்கு பேச சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். நான் ஷிராஸ் யூனஸ். நாங்கள் பொறுத்து அனுசரிச்சுட்டு போவோம். வேறு என்ன செய்ய முடியும்? தலையெழுத்து. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் ஷிராஸ் யூனஸ்.